வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தயா. இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். சென்றடையக்கூடிய இடம் முக்கியமா இல்லை செல்லக்கூடிய பாதை முக்கியமா அப்படிங்கிறத பற்றியான கதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம், இதுதான் என்னோட எய்ம், இதுதான் என்னோட கோல், இதுதான் நான் அடைகிறதுக்கு பாடுபட போகிறேன் அப்படின்னு. ஆனால் நாம் அந்த இடத்த நோக்கி நடக்க தொடங்கும் போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளியிலிருந்து வருகிற எல்லா பாராட்டுகள், சந்தோஷங்கள், குற்றங்கள், குறைகள் இதை எல்லாத்துலேயும் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறோம், அங்கேயே தங்கிடுறோம். இதனால் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத மறந்து, நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத மறந்து இங்கே தங்குறதுனால நம்ம அதை ரீச் பண்ண முடியாமல் பல நேரங்களில் தவிச்சிட்ருக்குறோம். இதை பற்றி உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதையை முழுசாக பாருங்கள். இறந்ததுக்கப்புறமா நாம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அப்படிங்கிறத பற்றி நாம் வாழும்போதே சிந்திச்சிட்ருப்போம். இப்போது இறந்து போன ஒருத்தர் கடவுள் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாவ கணக்கு எடுத்து பார்க்குறாங்க, இவன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படின்னு. அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். ஆகா, இவன் 50% பாவமும் 50% புண்ணியமும் பண்ணியிருக்கான். இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதா இல்லை நரகத்துக்கு அனுப்புகிறதான்னே தெரியலையே அப்படின்னு. இப்போ கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, என்னது 50% பாவ புண்ணியம் பண்ணியிருக்கானா? ஐயோ, என்ன பண்ணலாம்? அப்போ தான் கடவுளுக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நூல் எடுத்து கட்டுறாங்க சொர்க்கத்துக்கு. இந்த நூல் வழியாக நீ சொர்க்கத்துக்கு நடந்து போகணும். இந்த நூல் எந்த விதத்துலேயும் அறந்து போகாது. ஆனால் நீ இதிலேருந்து கீழே விழுந்த அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுட்டு நடந்து போயிரு அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. மனிதன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆஹா, இதுதானா, நூல் மேலே நடக்கணும், அவ்வளோதானே, சிம்பிள், நான் நடந்து போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சிடறோம், நம்ம எய்ம் சொர்க்கம்தான், சொர்க்கத்தில் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளால் நல்லா பேசிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நூல் மேலே காலை எடுத்து வச்சதுமே சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த என்கரேஜை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. ஆகா, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களா, என்கரேஜ் பண்ணுறாங்களே, பரவாயில்ல, நம்ம நடந்து போவோம் அப்படின்னு நூல் மேலே கரெக்டாக நடந்து போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அவருடைய கால் சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆன உடனே கீழே விழுறது மாதிரி தடுமாறிட்டு திரும்பவுமே எழும்பி நின்றுட்டு திரும்ப நடக்க போகிறாரு. அப்போது எல்லாருமே அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா, உன்ட்ட நாங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீ கேட்கலையா? இப்படி தான் நடக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி தந்தோம், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நீ இவ்வளோ கேவலமாக பண்ணுறியே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எல்லாருமே திட்டின உடனே இவர் டோட்டலாக மனசு கஷ்டத்துக்குள்ளால் ஆயிடுறாரு. போங்கடா, நீங்கள் உங்கள் அறிவுரை எல்லாம் எனக்கு தேவையில்லடா, போங்கடா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. திரும்பவும் 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, கால் ஸ்லிப் ஆகிடுது. கால் ஸ்லிப் ஆன உடனே திரும்பவும் அதிலேருந்து தட்டு மாதிரி எழும்பிட்டு இப்போ எல்லாரையுமே இவர் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்னடா இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அப்போ இவருடைய பாவமும் புண்ணியமும் 50% இருந்து கூடிடுது. அதனால என்ன ஆகுறாரு அப்படின்னா, அவர் நரகத்துக்கு போயிடுறாரு. இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம செல்லக்கூடிய பாதையா இல்லை சென்று சேரக்கூடிய இடமா, ரெண்டில் எது முக்கியம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும். நம்ம சென்று அடையக்கூடிய இடம் முக்கியம் அப்படின்னா, செல்லக்கூடிய பாதைகளில் வருகிற எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுக்கிட்டு நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத ஏம் பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். சென்றடையக்கூடிய இடம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மனசில் எப்போவுமே ஆழமாக பதிச்சு வச்சுருக்கணும். இல்லை, போகக்கூடிய இடத்துல வருகிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு நாம் அதில் நம்மளோட கவனத்தை சிதறடித்தோம் அப்படின்னா நாம் செல்லக்கூடிய இடம், அந்த முடிவை நோக்கி பயணிக்க முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான கதைகள் கேட்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமைதியாக இருங்க, சிந்திக்க தொடங்குங்க. ஏன்னா அமைதியும் சிந்தனையும் மட்டும்தான் நம்மை செயல்பட வைக்கும். செயல்பட தொடங்குங்கள்.